ஹாய் வியூவர்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்டா யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறையில் உள்ள மேலப்ரோலி சிவபிரகாச வித்தியாலயத்துக்கு பிறகு வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து 150வது ஆண்டு நிறைவை ஒட்டி கண்காட்சி நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளனர். நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் வாங்க. தான் மேலப்ரோலி சிவபிரகாச வித்தியாலயம் 150வது ஆண்டு நிறைவு விழா 1875 தொடக்கம் 2025. முதலாம் நாள் 19/9/2025 வெள்ளிக்கிழமை மாணவர் பழைய மாணவர் கண்காட்சியும் திறன் பலகை கையளித்தல் நிகழ்வும் இடம்பெறப் போகின்றது. தற்பொழுது மங்கள விளக்கேற்றி வைக்கும் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கின்றது. தற்பொழுது பிரதம விருந்தினர் விளக்கேற்றி வைக்கின்றார். வித்தியாலயத்தின் அதிபர் விளக்கேற்றி வைக்கின்றார். பாடசாலையில் ஓய்வு நிலை அது மேற்படும் பாடசாலை ஆசிரியர்கள் சார்பாக திருமதி உமா யுவராஜா அவர்களை மங்களவழங்கி ஜெயக்குமார் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. இன்றைய 150வது ஆண்டு விழா நிகழ்வில் முதல் நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. அவர்கள் தற்பொழுது நமது பாடசாலை ஆசிரியர்கள் கையெழுத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்களால் பாடசாலை நமது 150வது ஆண்டு விழாவின் முதல் நாள் நிகழ்வான திறன் பலகை கையெழுத்தும் கண்காட்சியின் நிகழ்வுகள் வரிசையில் தற்பொழுது கண்காட்சி கூடங்கள் நமது விருந்தினர்களால் திறந்து வைக்கப்பட்டது. காட்சி கூடம் நமது விழாவினுடைய முதன்மை விருந்தினர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
இதய காட்சி கூடங்களை எமது விழாவிற்கு விருந்தினர்களாக பெறுகின்ற ஆமை ஆடுற மாதிரி நைஸ். அதை பற்றி இது லைட் ஹவுஸ், அடுத்து ராக்கெட் தயாரிச்சிருக்கணும் மீன். அடுத்தது வந்து தாமரை கோபுரம். இதில் வந்து தீபராஜ் இல்லம், இது வந்து தீபராஜின் இல்லமா. இது ட்ரெயின், அதோட கப்பலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது ஒரு மொடோன் ஹவுஸ். இங்கே வந்து கார் உள்ளுக்கு வந்து பார்க்கிங், கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அழகான வீடுகள். இது வந்து சுரட்டையில் வந்து கப் தயாரிச்சிருக்கிறேன். இது என்ன? ஓ, இது பாஸ் பூவாஸ். ஓகே, இது பூவாஸ். இது ஒரு பஸ் தயாரி. இது சிக்னல். இது என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணுறீங்க? என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது? இது ஏரோப்ளைன். மற்றது வீடு. இது சோலார் கவர்ஸ் தயாரிச்சிருக்கார்.
മേലപ്രോളി മേലപ്രോളി ശൈവപ്രകാശ വിദ്യാലയത്തിൻ്റെ മാതിരി. இதில் வந்து படகு ஒன்று படி வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு கொக்கு தயாரித்திருக்கணும். சைட்னால் வந்து கொக்கு அருமையாக இருக்குது, வடிவாக இருக்குது. படகு யானை. இதில் வந்து தூபி தயாரித்திருக்கணும். பௌத்த விகாரின்னு சொல்கிறது. பௌத்த விகார மற்றது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சு கொண்டிருக்குது. இந்த கோயில் தயாரிச்சிக்கார். இது வந்து பள்ளிவாசல். இது வந்து கிறிஸ்தவ தேவாலயம். பார்த்தீங்களா, தண்ணியில் வந்து படகு ரெஜிபோங்கால் செய்து ஓட பண்ணி இருக்கணும். அருமையாக இருக்குது. என்ன பேட்டரியில் கொடுத்துருக்கீங்களா? பேட்டரி உள்ளே இருக்குண்ணா. ஓகே. வேதாண்ட காம்ப்ளெக்ஸ் தான் இது. ரோஹோ. இதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் தரக்கிக்கணும். வந்து சுற்றி கொண்டிருக்குது ஹெலிகாப்டர், பறக்க போகுது. சிவலிங்கம், விநாயகர் சிலை, மற்றது உரல் உலக்க, அம்மி, ஆட்டுக்கள், குளவிகள். இது வந்து பழைய காலத்தில் பொருட்கள். அதோட சிவலிங்கங்கள், ஆலயங்கள் வந்து. இது மலைத்தொடர். இது விநாயகர் சிலைகள், காட்பந்து, கப்புகள், உலக கோப்பை, மருது வளங்கள். இது மேம்பாலங்கள், பாலங்கள் வந்து எப்படி தயாரிக்கிறோம்னு சொல்லி வாகன நெரிசலை குறைக்கிறதுக்காண்டி ஒரு இது. இது வந்து தாஜ்மஹால் செய்திருக்காங்க. தாஜ்மஹால் இது வந்து என்ன, இது வந்து பொஞ்சில் தயாரிக்கப்பட்ட யானை குரங்கின்ற உருவம். உங்களுக்கு தேங்காய் எடுத்து போட்டு சேரிக்கணும். நீர் சுழற்சி, நீர் மின்சாரம் உற்பத்தி, இந்த மாதிரி நீர் உற்பத்தி. ஓகே. இது வறட்சி. இது வந்து மண் சரிவு, எரிமலை படிப்பாங்க. அப்போ இது என்ன? காட்டுத்தீ. ஓகே. ஓ, இயற்கை இனத்தங்களுக்கு காட்டி. இது வந்து உருவங்கள், வட்டம், சதுரம், முக்கோணி. இது வந்து சுட்டியல். இது மேசன் உபகரணங்கள். இது டிவி. இது வீடு. இது என்ன, ஏடிஎம் மிஷினா? ஏடிஎம் மிஷின் தயாரிச்சிருக்கீங்க. இது வந்து கச்சானில் வந்து பாம்பு தயாரிச்சிருக்கீங்க. இது வந்து பள்ளிவாசல். உலக மிருகங்கள் எல்லாம் அடைச்சிருக்கீங்க. உபகரணங்கள், குரடு, கோடரி, மண் என்றது, மண்வட்டி சேர்ந்தது. வீடு. இது மேசன் உபகரணங்கள், மேசன் பயன்படுத்தும் உபகரணங்கள்.
இது வந்து வெற்றியால் இயங்கக்கூடிய ஒன்று. இதை வந்து நாங்கள் தேவையான அளவுக்கு உயர்த்தலாம். இதில் நீரின் அமுக்கத்தால் இது வேலை செய்யும். ஓகே, இது ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கணும் வச்சுப்போம். இது வந்து பார்க், சில்ட்ரன் பார்க். இது என்ன? இசைக்கருவிகள். மிருக காட்சி சாலை. வாகனங்கள், கார்கள் பிரத்யேகப்படுகிறது. இது வந்து முதல்ல இந்த வாயில் மாதிரி நுழைவாயில் தயாரிச்சிருக்கணும். ஹெலிகாப்டர், மிருக காட்சி சாலை. அருமையான ஒரு கிணறு. இது வந்து குளத்தில் மிருகங்கள் தண்ணி குடிக்க வர்ற மாதிரி மிருகம், சிங்கம், குதிரை, மாடு, புலிகள் எல்லாமே நிற்கிது. புலிகள் நிற்கிற காடு. இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வேறு வந்து வந்துருக்கின்றது குளத்தில். இது இங்கே வந்து கடல் வந்து மணல் மாதிரி இங்கே வந்து போட் ஓடிக்கொண்டிருக்குது. மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியது. இது விநாயகர் சிலை. இது சிவலிங்கத்தம். இது நீர் சுழற்சியால் வந்து மின்சாரம் லைட் எரியுது மோட்டரால். இது வந்து லைட் எரிகிற மாதிரி நீர் வந்து மேலே விளவில் ரொட்டேட் ஆகிக்கொண்டு அது லைட் மின்சாரத்தை கொண்டு பண்ணும். இதில் வந்து நீர் படி கட்டி தயாரிச்சிருக்கணும். நிலக்கரி கல் கறி அப்புறம் என்ன மாதிரின்னு சொல்லி காட்டிக்கணும். கல், கறி, அதோட மண், இதில் வந்து துணி, இதில் வந்து நீர் வடிகட்டி இருக்குது. இது வந்து அசுத்தமான நீர் எவ்வாறு வடிகட்டி நன்னீராக மாற்றப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது படகு, கிணறு. இது வந்து சுரட்டையில் வந்து குரங்கு பொம்மை தான் இறக்கிட்டினம். இதில் வந்து போத்தலில் வந்து பிளாஸ்டிக் போத்தலில் ஹெலிகாப்டர் தான் இறக்கிட்டிக்கணும். இது காற்றால, இது ஹெலிகாப்டர். போக்குவரத்து பாதைகள் வந்து தயாரிச்சிருக்கணும். இது வந்து மேசன் உபகரணங்கள் தானே தம்பி? இது வந்து மேசன் உபகரணங்கள். இது கழிவுப் பொருட்களால் செய்யப்பட்ட ஆக்கங்கள். அருமையாக இருக்குது. இது வந்து ஒளிச்சமிக்கைகள், விளக்கு, ஒளிச்சமிக்கை விளக்கு என்ன மாதிரின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி செய்து காட்டுங்க. இது ரெட் சிக்னல், அடுத்தது ஆரேஞ்ச், அடுத்தது க்ரீன். ஓகே, இது வந்து சூரிய குடும்பம். சூரிய குடும்பம். ஓகே, இது வந்து காட்டுக்கோழி. ஆக்கங்கள், சித்திரத்தால் வந்து ஆக்கல், துணியால் வந்து நூல் நூற்று ஆக்கங்கள் தயாரிச்சிருக்கீங்க. அடிப்படை தையல் வகைகள். இது இசைக்கருவிகள். என்னென்ன இசைக்கருவிகள்? வீணை, உடுக்கு, கிட்டார். ஓகே, ஆக்கங்கள், தலை உருக்கள் தயாரிச்சிருக்கணும். என்னென்ன தலை உருக்கள்னு சொல்லுங்க பாப்போம். ஓம். ஓகே,
இது வந்து பள்ளிவாசல் சேர்ச் அரைஞ்சிருக்கீங்க சாப்பாடு இதுகள். இது வந்து பள்ளிவாசல். பள்ளி ஊசி துளை கேமரா வச்சுக்கார். சூரிய குடும்பம் நீள்வட்ட பாதையில் சுற்றுது. இது வந்து படங்களின் பெயர்களை கண்டுபிடிப்போமா. இது நினைக்கிறது லைட் எரியும். என்ன பூனைண்டா பூனையில் ஆணில விட்டா லைட் எரியும். ஓகே. இது மிருக காட்சி சாலை. நீர்வீழ்ச்சி. ஐடியாவோட மெனக்கட்டு இசைக்கருவிகள். இது ஆயுதங்கள். மன்னர் காலத்தின் ஆயுதங்கள். என்ன இது மன்னர் என்ன வாகனங்கள், வீதி சமிக்கைகள். கொடுக்க ஹெலிகாப்டர், மருது கடதாசி கழிவுகள். இது வந்து போஸ்ட், உள்நாட்டு தபால், உள்ளூர் தபால், அடுத்து வெளிநாட்டு தபால் போடுறதுக்கான தபால் பெட்டிகள் வந்து போடுறதுக்கான குப்பை பெட்டி, கண்ணாடி கழிவுகள் சிவப்பு, அடுத்து உக்கக்கூடிய கழிவுகள் பச்சை, கடதாசி கழிவுகள் நீல பாக்ஸுக்குள்ள போடுறது. நீர்ச்சுழலி தொகுதி. இது பல்லுருக்காட்டி. பல உருவங்களாக காட்டும். ஓகே, வெரி குட். இது வந்து லைட், வீடு, அதோட சிக்னல். நீங்கள் என்ன செஞ்சீங்க? இது மீன். இது சிறுவர் பூங்கா. இது கம்ப்யூட்டர். ஓகே. இது வந்து சிட்டி ரவிக் வந்து இந்த மாதிரின்னு சொல்லி ஆக்கங்க செய்து காட்டியிருக்கணும். இது வந்து ஹாஸ்பிட்டல். இது வீடு. இது சிக்னல் செய்திருக்கணும். வீடு. இது வந்து வீதிகள். மிஷினா நெஸ்கோவே தண்ணி. இது ரப்பர் பேண்டால் வாசிக்கிறார். இது வந்து அப்படி ஆப்ரேட் பண்ணுற செய்தி காட்டுறார். இது உயர்த்துறது மறுது பதிக்கிறது. என்ன இது ரொட்டேட் ஆகும். இது செம்மணி மனித புதைக்குழி. இது வந்து மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனித எலும்புகள், எச்சங்கள், மண்ணில் வந்து புதைக்கப்பட்ட மனிதர்கள், தமிழர்கள், சிறுவருடைய எச்சங்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு அருமையான ஆக்கம். உண்மை சம்பவத்தை எடுத்து இயம்புகிறது. வரலாற்றில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உண்மை சம்பவம்.
இது கழிவுகள், உக்கம் கழிவுகள், உக்கம் கழிவுகள், கண்ணாடி கழிவுகள், உணவு கழிவுகள் மற்றும் உட்காத கழிவுகள் போடுறது. இது தண்ணியை வடிகட்டுறது, தண்ணி வடிகட்டுறது. இது பண்டைய கால பொருட்கள், பழைய காலத்தில் வந்து பாவித்த பொருட்கள், வந்து காலத்து பித்தளை பொருட்கள், பழைய காலத்து நாணயங்கள், விளக்குகள், பழைய காலத்து விளக்குகள் எல்லாம் தயாரிக்கணும். இது வந்து மோட்டர், இது சிக்னல். ராக்கெட் எப்படி பறக்க போகுதுன்னு பாருங்க. ப்ரோலி சின்ன பள்ளிக்கிறதுக்கு விறகு தந்திருக்கான். இங்கே வந்து தரம் 1-2 மாணவர்களுடைய கண்காட்சி ஆக்கங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. வீடியோக்களை போவாங்க. இது வந்து இலக்கங்களும் அது எழுத்துக்களில் காட்டியிருக்கணும். இது வந்து உனக்கு காட்டி, இது வந்து தகவல்களை இனங்காண்போம். இது பிள்ளையார் கோயிலா முருகன் கோயிலா? பிள்ளையார் கோயில், பிள்ளையார் கோயில். இது கட்டுமரம், இது உபகரணங்கள், மின் உபகரணங்கள். இது பழைய காலத்து உபகரணங்கள். நோயை பெறப்படுற விளம்பு என்ற மாதிரி படம் வந்து வச்சிருக்கணும். இது மணிக்கோடு தயாரிச்சுக்கார். இது இரவு வானம், இரவு வானம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது இசை கருவிகள், வந்து ஆக்கங்கள், தண்ணி போத்தல்கள், தாமரை மலர்கள். இது தலை வடிவங்கள். விநாயகர் கோயில், இது வந்து பௌத்த கோயில். சித்திரப்புத்தாண்டு நீர் சக்கரம், சூழலும் முறை. இது வந்து நீர் வடிகட்டுறது, என்ன மாதிரி இந்த வடிகட்டுறதுன்னு சொல்லி செய்து காட்டுங்க. இது லைட் ஹவுஸ், நீர்வழி போக்குவரத்துகள் வந்து செய்திருக்கிறாங்க. நீர்வழி போக்குவரத்து, புகையிரத நிலையம், போக்குவரத்து சம்பந்தமாக. பேருந்து நிலையம் வந்து தரைவழி போக்குவரத்து. சைவப்பிராச வித்தியாலயத்தின் மாதிரி படம் தயாரிக்கிறார். இது வந்து நீர் கிடைக்கும் வழிகள், நீர்வீழ்ச்சி, மழை, என்ன மாதிரி ஒரு நீரியல் வட்ட செயற்பாடு வந்து காட்டப்படுகின்றது. நீரியல் வட்டம். இந்த சூழல் மாசுபடை தவிர்த்து உலகத்தை காப்போம், சூழலை வந்து மாசுபடாமல் எவ்வாறு நாங்கள் பாதுகாக்கிறதுன்னு சொல்லி காட்டியிருக்கிறோம். வழக்கொழிந்து போகும் சமையலறை உபகரணங்களாம், வழக்கொழிந்து போகின்ற சமையலறை உபகரணங்கள் வந்து தயாரித்திருக்கிறோம். ஆக்கங்கள், இது வந்து ஆணியில் வந்து உருவங்கள் தயாரிக்கணும். ரவர் பேண்ட், இது வந்து கூட்டல், இப்படி தயாரிச்சுக்க. முன்பள்ளி, முன்பின் இலக்கங்கள், முன்பின் இலக்கங்கள் தயாரிச்சுக்காங்க. இந்த பௌத்த கோயில் சூ தயாரிச்சுக்கார். மிருக காட்சிச்சாலை, மிருகங்கள் எல்லாம் விட்டு அடைச்சி உபகரணங்கள். இது வயல், வயல் நெல் விதைக்கிறது. இது சிவலிங்கம், நாதஸ்வரம், பள்ளிவாசல், இந்த கோயில்கள். இது ஒரு சிறந்த ஆக்கம். உழைப்பால் உயர்வு, உழைப்பே உயர்வை தரும். இதை பார்த்தாவது கற்றுக்கொள்ளுங்க. இதில் ஒரு ஆக்கங்கள் தயாரிச்சிருக்காங்க. இது வந்து நெட்வொர்க்,
பழைய காலத்துல இருந்து தற்காலம் வரையான ஒரு தொலைபேசி அழைப்புகள் ஒருத்தர் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய வழி வந்து காட்டப்பட்டிருந்தது. இது லிவிங் பிளேசஸ். இது வந்து காற்றாலை ராக்கெட் இந்த மாதிரி சொல்லி இது வந்து படகு தென்னை இதில் வந்து அறிஞ்சிருக்காங்க. கழிவுப் பொருட்கள் ஆக்கங்கள். இது வந்து ஹெலிகாப்டர். இது ஒளி கிடைக்கும் வழிகள். இயற்கை ஒளிமுதல் அதோட வந்து செயற்கையாக வந்து தயாரித்த ஒளிமுதல்கள். இதில் உள்ள பிராணிகள் வந்து காட்டிருக்காங்க. கோழி, தாரா, வாத்து, ஆடு, மாடு. அடுத்தது பலாலி விமான நிலையம். பலாலி விமான நிலையத்தை தயாரித்திருக்கார். ஓ பிளைன் எத்தனை மணிக்கு தம்பி வலிக்கிடம்? பிளைன் எத்தனை மணிக்கு வலிக்கிடம்? நாங்களும் வரலாமா? நீ தர மொண்டுன்ற கண்காட்சி ஆக்கங்கள் வந்து பார்க்க போகிறோம். 4ஆம் வகுப்பு மாணவர்களுடைய ஆக்கங்கள் மேலப்பொழுகின்ற மாதிரி அணு இல்லமா இலைகளாலும் கடதாசி பேப்பர்களாலும் வந்து ஆக்கங்கள் தயாரிக்கணும். ஹெலிகாப்டர் பிளைன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இலக்கங்களின் எண்ணிக்கைகளை இனங்காணுதல். ஆக்கங்கள் செய்யப்பட்டது. வானொலியும் தொலைக்காட்சியும் உலகத்துக்கு கொடுப்பீங்க. சொல்லுங்க. இது பலகாரங்கள். முறுக்கு, லட்டு, வடை, அரியரமிலம். இது வந்து பிரியாணி, தொதல், மஸ்கெட் எல்லாம் வச்சுக்கணும். இதில் வந்து இந்து கோயில். இது தோட்டமும் அங்கே வரும் மிருகங்களும். தோட்டத்தில் வர்ற மிருகங்கள். காற்றின் உதவியால் இயங்கக்கூடியவர். சீனத்தால் பட்டம், ராட்டினம் எல்லாம் தெரிஞ்சிக்கணும். அது தாவர உணவுகள். நான் நடக்கவில்லை, ஆனால் வாழ்க்கையை ஓட வைக்கின்றேன். சக்கரங்கள் என்னை தடுக்கவில்லை, முன்னே நடத்துகின்றன. இதை வகுப்பறைகளை வகுப்பறம் திராக்கங்கள் வந்து பள்ளிவாசல். இது தச்சன் பயன்படுத்தும் உபகரணங்கள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மீன்பிடிக்கும் படகுகள். இது பள்ளிவாசல் தயாரிக்கிறாங்க. இது வந்து விளையாட்டு முற்றம். அந்த பேருந்து கார் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஆத்திசூடி வந்து இயற்கையாக கிடைக்கும் ஒளிகளா. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மின்மினி பூச்சி. அது செயற்கையாக கிடைக்கும் ஒளிகள். மின்சூல், மின்குமல், மெழுகுதிரி, விளக்கு. இது வந்து உபகரணங்கள். விவசாயத்துக்கு உபகரணங்கள். மற்றது வந்து மரக்கறி வகைகள், விவசாய உற்பத்திகள். அந்த கால்மீதியை வச்சு அலங்காரம் செய்திருக்கணும். இது பௌத்தருடைய சிங்களருடைய உணவு பொருட்கள். சிங்கள மக்களின் உணவுப் பொருட்களை வந்து இதில் வந்து காட்சிப்படுத்திருக்கணும். அருமையான அழகான உணவுகள். இது வந்து உயிரெழுத்துக்கள். இது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் வந்து காணாண்ட தொடக்கமும் முடிவும். காணாண்ட வரிசை வந்து தேர் காட்சிப்படுத்திருக்காங்க. தேர் இந்துக்கள் ஒரு உற்சவத்தில் ஒரு ஒன்று தான் தேர். இது வந்து சிவன் என்ற நடராயர் வடிவம். ஆமி. இது வந்து தொலைக்காட்சி, பத்திரிகை, தொலைபேசி. இது வந்து சணலால் வந்து ஆக்கங்கள் செய்திருக்கிறார். இது வந்து கால்மிதி, நூலால் நூற்றப்பட்ட கால்மிதி.
இது வந்து தோட்டத்துக்கு வரும் பிராணிகளாம். இது குருவிகளின் கூடு. சரியா, தேனீக்கூடு, சிட்டுக்குருவி கூடு, மற்றது காகத்தின் கூடுகள் கரிசன் செய்திருக்கார். அத்தோடு பாடசாலையில் வந்து சிவர் ஆக்கங்கள் வந்து செய்திருக்கிறார். அருமையான அழகான ஆக்கங்கள். கண்காட்சி அதன் வரிசையில் இன்றைய திறன் பழைய கையெழுத்தும் கண்காட்சி நிறுவனங்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஒரு பாடசாலை பழைய மாணவி திருமதி விஜிதா பொருள்துறை அவர்களினால் இன்றைய பிரதான விருந்தினர்களை தற்போது இடம்பெறும். ஆகவே அந்த பிரதான விருந்தினர்களை நன்றாக செலவழிக்குமாறு வேண்டப்படுகிறது. நன்றி. தொடர்ந்து பிரதான விருந்தினர்களை வருவதற்காக இன்றைய பாடசாலையின் பழைய மாணவியில் இன்றைய நிகழ்வில் பிரதான கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சட்டத்தரணி திருமதி விஜிதா பொருள்துறை அவர்கள் தன்னுடைய ஆர்வக்கால கல்வி நடவடிக்கைகளையும் ஒவ்வாறு பாடசாலையினரும் இன்றைய பாடசாலை இளமை அதே நேரம் பிள்ளைகளை எவ்வாறு வளர்த்துக் கொள்ள வேண்டும் திறம்பட தன்னுடைய பாணியை தெரிவித்துள்ளார். அவருக்கு பாடசாலை சமூகம் சார்பாகவும் இன்றைய தினம் பிரதம கலந்து சிறப்பித்ததற்கு நம்முடைய பாடசாலை சமூகம் சார்பாகவும் பழைய மாணவர்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவதை நன்றி வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் தொடர்ச்சியாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ தொடர்ச்சியாக வரும்.